என் ஹேடா பப்பு சொன்னவங்களாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒன் ஷாட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மினி சீன் மாதிரி, ஓகேவா? புரியுது, ஆல்ரெடி நிறையா பெண்டிங் இருக்குது, எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலைலாம் கேட்காதீங்க. இப்போதைக்கு என்னால் இந்த சின்ன சின்ன சீன்ஸ் தான் போட முடியும். ஏன்னா ஒன் ஷாட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண சுத்தமாக டைமே இல்லைடா எனக்கு, உண்மையை சொல்ல போனால். ஸோ அதான் இப்படி ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனை கொண்டு வந்துட்டேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா பெண்டிங் இருக்குது. நிறையானா ட்ரீம் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு. அதை நான் வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட பார்க்குறேன், ஓகேவா? ஹலோவாத்தி பற்றி சொல்லணுன்னா, அது ஒரு மாதிரி வைபான ஒரு ஒன் ஷாட் தான், சரி 2 ஷாட். அது ஏன்னு தெரில, இசையை வச்சு போட்டால் மட்டும் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அது எனக்கு அவள் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்டா, நல்லா இருக்கும் அவள் ஸ்டோரி. ஸோ இசையோட ஃபேன்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவள் எப்படி வருவான்னு சொல்லி. ஒரு மாதிரி போல்டான கேரக்டராக தான் வருவாள். நார்மல் ரொமான்ஸோட இசை கொண்டு வரும்போது ஒரு மாதிரி போல்டாக டாமினேட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுவாள். பட் நிறையா பேருக்கு அது தெரியல. இட்ஸ் ஓகே. நான் அது வந்து ப்ரைவேட்டில் போட்டலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஹலோ வாத்தி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பி. நான் வந்து கண்டிப்பாக 2வது பார்ட் வந்து நல்லா கொஞ்சம் மஜ்ஜாவாக கொடுக்க பார்க்குறேன், ஓகேவா? சரி, ஓகே. இதுவே நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சீனு, இதுவே நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி கொஞ்சம் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஆக்டிவாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஓகேவா? வாய்ஸ் நோட்லாம் நான் வந்து அதில் போடுறேன். சரி, ஓகேடா. நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சீனுக்குள்ளே போயிடலாம். சீனோட டைட்டில் என்ன? சாரி ரொமான்ஸ். இன்னும் கொஞ்சம் வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனு, ஜங்குக் பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் அவன்கிட்ட போய், ஐயோ எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு, ஐயோ நைட்டு என்ன சொன்னேன், மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொன்னனா இல்லையா? இந்த பையனுக்கு அறிவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. பாரு, குழந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடாமல் தூங்கிட்டுருக்கு. இவனா நீங்கள் பொறுமையாக அவன்கிட்ட உட்காந்து அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஜங்குக்கா இங்கே பாருங்க ஜங்குக்கா. அப்போ நீங்கள் பொறுமையாக அவனோட இயர்கிட்ட போய், ஜங்குக்கா என்ன பண்ணுற? அப்போ நீ தூங்கலை அப்படி தானே? எப்போ எழுந்திரிச்ச? லட்டு இல்லாமல் எனக்கு தூக்கம் வராதுன்னு தெரியாதாடி? நீ எப்போ எழுந்திரிச்சியோ அப்பயே நானே எழுந்திரிச்சிட்டேன். உன் ஸ்மெல் இல்லாமல் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? பாரு, நீங்கள் இந்த ஸ்மெல் இல்லாமல் எப்படி இருக்கு தெரியுமா? சங்குக்கா, நிஜமாவா என் ஸ்மெல் இல்லாமல் உனக்கு தூக்கம் வராதா? தூக்கமே வராது. சங்குக்கா, உண்மையாவா என் ஸ்மெல் இல்லாமல் உனக்கு தூக்கம் வராதா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கும் ஸ்மெல் இல்லாமல் தூக்கமே வராது. டெய்லி நைட் என்னைக்காச்சும் உன்னை கட்டிப்பிடிக்காமல் நான் தூங்கியிருக்கேனா சொல்ல? அது எனக்கே தெரியும்டி. என்ன பண்ணுறீங்க? கையெடு. ஐயோ சங்குக்கா கையெடுங்க. ஐயோ இந்த பொறுக்கி வேலையெல்லாம் காட்டு. இப்போ கையெடு. வேறு யார்கிட்டடி காட்ட சொல்கிறான்? சொல்லு, காட்ட யார்ட்டையும் காட்ட வேணாம், கையெடு. ஜங்குக்கா தள்ளு ஃபஸ்ட்டு. ஐயோ நானும் மறந்துட்டு அவங்ககிட்ட சேர்ந்து படுத்திருக்கேன் பாரு. இப்போ எதுக்கு தள்ளி விட்ட? வா. அச்சோ கையெடு ஜங்குக்கா. எனக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? எனக்கு உன் ஃபேமிலியோட வெட்டிங் இருக்குது தெரியும்ல? ஐயோ நானும் மறந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்திரி கிளம்பு. அதெல்லாம் வேணாம், வா. ஜங்குக்கா இங்கே பாரு, முக்கியமான ஃபங்க்ஷன். அப்புறம் அங்கிள் அவ்வளோதான். உனக்கு என்ன, நீ ஏதாவது சொல்லிட்டு விலகிடுவேன். நான் தான் எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்கணும். ஃபஸ்ட்டு எந்திரி. இந்த வெட்டிங் ஆச்சு போய் அட்டென்ட் பண்ணலாம். எல்லா டைமும் போகும்போது நீ எந்திரி ஃபஸ்ட்டு, கிளம்பு. எனக்கு இஷ்டமே இல்லடி அங்கே போக, மூடாகவும் இல்லை. எனக்கு இப்போ வேறு மூடாக இருக்குது. உனக்கு இன்றைக்கி தான் இந்த மூடு இல்லாமல் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு கிளம்பு. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கிளம்பு ஜங்குக்கா. என்னை விடு ஃபஸ்ட்டு. இப்போ எதுக்கு வந்துருச்சா? லட்டு வாடி, வா. போடா பொறுக்கி. டெய்லி உனக்கு இதான் வேலை. கொஞ்ச நேரமாச்சும் என்னை நிம்மதியாக விடு. போ கிளம்பு. நீ எப்படி பார்த்தாலும் கிடையாது, போ கிளம்பு ஃபஸ்ட்டு. லட்டு ரொம்ப பண்ணுறடி.
அப்படி தான் பண்ணுவேன். நீ பண்ணாததெல்லாம் நான் பண்ணலை ஒன்று, சரியா? நீ கிளம்பு, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். போயிட்டு வந்து நடி பார்த்துக்கலாம். லட்டு, நீ கிளம்புன்னு சொன்னேன். போ ஃபஸ்ட்டு போய் குளி. சரி வா, 2 பேரும் ஒன்றா குளிக்கலாம். இது ஒன்றா குளிக்கலாமா? ஒன்றா குளிக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். நம்ம வெளியவே வரமாட்டோம். பிளான் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மரியாதையை போய் குளி, போ. தூடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்ச உள்ள தள்ளி விடுறீங்க. அவனும் கடுப்பாய் போய் குளிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் கபோர்ட்லேருந்து ஒரு பிங்க் கலர் saree எடுத்து அப்படியே மிரர் முன்னாடி வச்சு பார்க்குறீங்க. அழகாக இருக்குது. ஐயோ, இந்தியன் வெட்டிங்னால ஆன்ட்டி saree வேர் பண்ண சொன்னாங்க. இந்த கலர் நமக்கு ஓகேவா? என் வயன், உனக்கு என்னடி? நீ எந்த கலர் saree போட்டாலும் அழகாக இருப்பேன். யாரை பார்க்க போகிறான்னா உன்னை உன் புருஷன் பார்த்து வர்ணிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சிரிச்சிட்டேன். ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்லாம் போட்டு saree வியர் பண்ண போகிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்கோ குளிச்சு முடிச்சுட்டு வெறும் டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வரான். வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். சரியா உன்னை மயக்காதாண்டா பிளான் பண்ணுறா. சாரி கட்டுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. லட்டு, ஜங்குக்கா சொல்லிட்டு வர மாட்டியா நீ? பா முன் போசு சும்மா தரமாக இருக்கே. ஐயோ, அது வந்து 2 என்னை போட்டு படுத்துது. அப்படியே போய் அழுத்தி பிடிக்கணும் போல இருக்கு. எப்படி இருக்கா பாரு. எங்கே பார்க்குற பொறுக்கி? அப்படி பார்க்காத. எதுக்கு அப்படி பார்க்குற? என் மயிறு என்னடி சாரி கட்டுறேன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் டென்ட் மயிறு பண்ணுறியா? நடக்க போகிறது இந்தியன் ஃபங்க்ஷன். அப்புறம் சாரி கட்டாமல் வேறு எப்படி போவாங்களா? சரி நீ வெளில போ, நான் கட்டிட்டு கூப்பிட்றேன். என்னால் போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன், நீ கட்டு. என்னால் முடியாது, நீ வெளியே போ, அப்புறம் தான் நான் கட்டுவேன். என்னால் போக முடியாதுடி, நான் இங்கே தான் நிற்பேன், நீ கட்டு. நான் எந்த டிஸ்டர்பும் ஒன்று பண்ண மாட்டேன். ஐயோ, நீ பார்க்குற பற்றியா, அதுதான் எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸு. நீ போ. ஏன் நான் பார்த்தா என்ன? லட்டு, நான் முண்டாட்டி நான் பார்ப்பேன். எனக்கு என்னடி நோகுது? உனக்கு என்ன நோகுது? பாட்டில் கட்டு. நான் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணேனா? சொல்லு. ஐயோ, என்ன பண்ணுறது இவனை? சொன்னாலும் கேட்க மாட்டான், வெளியவும் போக மாட்டான். சரி, நான் ஓரமாக போய் கட்டுறேன். ஆனால் நீங்கள் இருந்துட்டு எனக்கு எந்த வேலையும் காட்டக்கூடாது, புரியுதா? புரியலை. பொறுக்கி நடிப்பான் புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி. என்னடி சொன்னேன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓரமாக போய் கட்டிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு நக்கலாக போய் அப்படியே பெட்டில் உட்காடுறான். அவன் இப்போல்லாம் பைட் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் பேக் சைடு திரும்பி தான் saree கட்டிகிட்ருக்கீங்க. கண்ணாடி வழியாக அவன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பொறுக்கி யாரு எப்படி பார்க்குறான்னு சொல்லி எதுவும் பண்ண மாட்டேன்னு இங்கேயே பார்த்துட்ருக்கான். இவன் பார்த்தா நான் எப்படி saree கட்டுறது? என்ன கண்ணாடி வழியா அந்த சைட் அடிக்கிறியா? ஐயனா, நான் பார்க்காததை பார்க்குறேன் பாரு. எனக்கு கேட்குதுடி. கேட்டால் வச்சுக்கோ. அவனை அப்படியே சிரிச்சுட்டே அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் இங்கே சாரியை கட்ட முடியாமல் கட்டிகிட்ருக்கீங்க. அது ரொம்ப சில்கியாக இருக்கிறனால அப்படியே வலிக்கிட்டு விழுக்குது. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் கல் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேட்கலாம், தாராளமாக நான் வந்து செய்வேன். அதெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் வேணாம். நீ வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி, சொல்கிறதா சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் விருப்பம். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஐயோ, இது என்ன கட்டவே முடியல. இப்போவும் கேட்குறேன், ஹெல்ப்பு ஏதாவது வேணும்னா கேட்கலாம் தயங்காமல். ஸோ இப்போன்னு பார்த்து இந்த saree வேறு எப்படி சதி பண்ணுது? பேசாமல் கூப்பிட்டுலாமா? ஏன் உன் புருஷன் தானடி, கூப்பிட்றதுக்கு என்ன? பேசாமல் கூப்பிட்றலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். என்னங்க? என்னடி? ஜங்குக்கா, எப்போ இருந்து பின்னாடி நிற்கிற? இல்லை, எனக்கு தெரியும் எப்படியோ நீ என்னை கூப்பிடுவான்னு சொல்லி, அதான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ண மாதிரி தெரியலையே, வேறு எதுக்கோ அடி போடுற மாதிரி இருக்கு. சரி வேணானா விடு, நான் போய் உட்காந்து. இல்லை ஹெல்ப் பண்ண, அதான் வந்துட்டல. பண்ணவா? எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லடி, நல்லா புல் ஃபேஸ் மாதிரி நிற்கிற, பார்க்காம எப்படி? சரி
ஃபீட் மட்டும் எடுத்து விடு, வேறு எதுவும் வேணாம். அப்படியா? ஆ, இந்த மேலே அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கீழே உட்காந்து அது மட்டும் எடுத்து விடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க செஸ்ட்டு கிட்ட கை வச்சுட்டு தடவிக்கிட்டே அவங்க ஹிப்பு கிட்ட போகிறான். என்ன பண்ணுற? இல்லை கீழே உட்காரணும்ல, இதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி ஜங்குக்கா ஜங்குக்கா கீழே மட்டும் உட்காந்து பண்ண. சரி, அவனும் அப்படியே கீழே உட்காந்துட்டு பொறுமையாக அவங்கள பார்க்குறான். சரியான வியூடா ஜேகே, எப்படி இருக்கா? கால்லாம் இது. ஜங்குக்கா என்ன பண்ணுற? எதுக்கு காலெல்லாம் பிடிச்சி தடவுற? இல்லடி, இங்கே தான் நான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதான் என்ன இடுப்பு, நல்லா வாழைத்தண்டு மாதிரி வச்சிருவாடா ஜேகே. ஜங்குக்கா இந்தா இதை பிடி. எதடி பிடிக்க? இதையா? அது இல்லை, இதுதான். எடு. எடுக்கிறேன். அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டேன் அப்படியே பொறுமையாக எடுக்கிறான். ஜங்குக்கா அப்படி பார்க்காத, பார்க்காம சாரியை மட்டும் பாரு. எதுக்கு என்னையே பார்க்குற? உனக்கு என்ன? ஆல்ரெடி சொன்னல, என் கண்ணு எங்கேனாலும் மேயும். நீ எதுக்கடி பார்க்குற? என்னை ஏன் குறுகுறுன்னு பார்க்குற? நானும் உன்னை பார்க்கல. ஓகே, அழகாக எடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக இதை இடுப்பில் சொருகணும்ல? குக்குடு நான் பார்த்துக்கிறேன். இல்லை நான் தான் சொருகுவேன், வந்து சொருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சாரி எடுத்து இடுப்பில் சொருகிறான். அவன் கை அப்படியே நல்லா உள்ள வரைக்கும் போகுது. ஜங்குக்கா என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? எந்திரி ஃபஸ்ட்டு. போதுமா? அது எப்படி பார்த்தோம்? உன் இடுப்பை அவ்வளோ எட்டாக பார்த்துட்டு அது எதுவுமே பண்ணாமல் போனால் எப்படி பார்த்தோம்? ஜங்குக்கா என்ன பண்ணுற? இடுப்பில் இருந்து கையெடு ஃபஸ்ட்டு. எந்திரி. உன் ஃபேஸ் எதுக்கு அங்கே கொண்டு போகிறேன்? எந்திரி. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பை நல்லா கட்டி பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அவன் ஃபேஸ் உங்கள் இடுப்பு கிட்ட இருக்கு. அப்படியே உங்க இடுப்பு கிட்ட சிக்கி என்ன பண்ணுற? எந்திரி ஃபஸ்ட்டு. இல்லாட்டு எல்லாம் முள்ளுன்றகுடி. ஜங்குக்கா என்னால் முடியல, எந்திரி. என்னாலும் தான் முடியலை. இப்படி வச்சுருந்தானா என்ன பண்ணுறது? சிக்கி எந்திரி, போதும் எந்திரி. என்னால் முடியலை, எனக்கு மூச்சு வாங்குது. முடியலையா? என்னாலும் தான் முடியலை. ஜங்குக்கா போதும் எந்திரி. சிக்கி வீட்டுக்கு போகலாமா? போகலாமாடி? இல்லை வேணாம், போதும். இல்லை போகலாண்ணா. போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸ்டில் அவன் ஃபேஸ் அங்கே தான் இருக்குது. நல்லா எடுத்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். சிக்கி போதும், சிக்கி ஃபங்க்ஷன் போகணும். அவன் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து நடி கேட்கல, ஃபங்க்ஷன் போகணும்ல? சொல்லு, இப்போ போகணுமா? சொல்கிறேன், போகணுமாங்க? சொல்லி போகணுமா? சிக்கி என்ன பண்ணுற? அப்போ அவன் உங்கள் சாரியை லைட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஜாக்கெட் கிட்ட அவன் ஹேண்டை கொண்டு போகிறான். அப்படியே அதுக்குள்ளே கையை விட்டு அப்படியே தடவிட்டு அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கான். இப்போ சொல்லு, போகலாமா வேணாமா? சொல்றீ, போகலாமா வேணாமா? சிக்கி முடியலனால. சிக்கி ஜங்குக்கா சொல்றீ. சிக்கி அங்கே என்ன பண்ணுற? ஹூக்கெல்லாம் கலட்டாத, வேணாம். எப்படி வேணாம்? அழகா இருக்கு, அது இந்த தாலியோட. சொல்றீ, போகலாமா வேணாமா? அதை மட்டும் சொல்லு. அது வந்து ஜங்குக்கா சொல்லு, நீ சொன்னாதான் போகணும், இல்லைனா வேணாம். சொல்றீ, போகலாமா வேணாமா? அது வந்து அவன் அப்படியே உங்கள் ஹிப்லேருந்து செஸ்ட் வரைக்கும் அவன் ஃபேஸை கொண்டு அப்படியே ரப் பண்ணுறான். ஜங்குக்கா போவேண்ணா. என்ன கேட்கல? ஜங்கு போவேண்ணா. எதுக்கு? போவேணாமா?
சொல்றி, போக வேணாமா? போக வேணாம். எங்கே இருக்கலாம்? சங்குக்கா, என்னால் முடியல. ஏதாச்சும் பண்ணுமா? பண்ணணுமாடி? லட்டு வேணுமா? வேணும்தா சங்குக்கா. சங்குக்கா, லட்டு லவ் யூடி ஜிக்கி. லவ் யூ டூ ஜிக்கி. சங்குக்கா. ஐயோ, இதுக்கு மேலே எனக்கே ஷையா வருதுடாடி. போதும் என்ன. ஐயோ, சாரிடா. பேசும்போது ஒன்றும் தெரில, பேசி முடிச்சோடனே சிரிப்பாக வருது. சாரி என்ன. எனக்கு தெரில எப்படி இருக்குன்னு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இது ஓகே அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம சின்ன சின்ன சீன்ஸ் மாதிரி இந்த மாதிரி பார்க்கலாம் என்ன. சரி, நான் போயிட்டு வரேன். சாரி, நம்ம டைலாக மறந்துட்டேன் பார்த்தியா. மாமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள்யூ, பைடா. பை.